ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாடா நிஃப்டி 200 ஆல்ஃபா 30 இண்டெக்ஸ் ஓட நியூ ஃபண்ட் ஆஃபரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். என்எஃப்ஓ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லான்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 19 ஆகஸ்ட் 2024. இதோட எண்டு டேட்டு 2 செப்டம்பர் 2024 அன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 5ஆந்தேதி வந்து அலாட்மெண்ட் ஆகுது. இந்த டாடா நிஃப்டி 200 ஆல்ஃபா 30ங்கிறது என்னோடய ஃபேவரட்டான இண்டெக்ஸ். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ஃபாங்கிறத பொறுத்தவரையும் வேகமாக ஏறும், அந்தளவுக்கு வேகமாகவும் இறங்கும். ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் வந்து அதிகமாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ரிலேட்டட் ஃபண்டு தான். இதில் இருக்கிற ஸ்டாக்கு 30 ஸ்டாக்கும் சூப்பரான ஸ்டாக்கு. சரி வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த ஐபிஓ வந்து இந்த என்எஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா 19ஆந்தேதி ஓப்பன் ஆகிடுச்சு. 22ஆந்தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. ஆஸ் யூஷுவல் எக்ஸிட் லோடு வந்து பார்த்திங்கன்னா 0.25% 15 நாளுக்குள்ளார வந்து பண்ணுன்னா ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்மளோட டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்குள்ளாரன்னா 20%, அதுக்கப்புறம்னா 12.5%. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ரிட்டர்ன் வந்து 1.25 லேக்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா 12.5% வந்து எடுத்துப்பாங்க. இதில் மினிமம் நீங்கள் ரூ. 100 இருந்தாலே போதுங்க. மாதம் வந்து டீ குடிக்கிற காசு, பன்னு சாப்பிட்ற காசு, இல்லை எங்கேயோ ஊர் சுற்றுற காசை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக ஊர் சுற்றலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரூ. 100 உங்கள்கிட்ட இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை வந்து இதில் நீங்கள் சிப்பாக போடலாம். ஒரு 10 வருஷத்துக்கோ 30 வருஷத்துக்கோ போட்டால் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை மினிமம் வந்து ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். சரி வாங்க, இதில் வந்து குயிக்காக அந்த 30 ஸ்டாக் என்னங்கிறது பார்த்துடலாமா வாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த 30 ஸ்டாக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 160-70% வந்து ரிட்டர்ன் கொடுத்துச்சு இந்த ஒரு 3-4 மந்த்ஸ்க்குள்ளார. டிவிஎஸ் மோட்டார் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி, இண்டஸ் டவர், ஐடியா, அதுக்கப்புறம் டிக்ஸான், பிஹெச்இஎல், பாலிகேப், பெல், கோல் இண்டியா, கமின்சன் இண்டியா, ஏபிபி, அதானி போர்ட்ஸ், டாடா மோட்டார் எல்லாத்தோட ஃபேவரட் ஸ்டாக், என்டிபிசி. ஸோ இந்த எல்லா ஸ்டாக்லேயும் வந்து தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாக் தான், எல்லாமே லார்ஜ் கேப் ரிலேட்டட் ஸ்டாக்கு தான். ஸோ இதில் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறதுனால நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஸ்டாக்காகவே வந்து வாங்கி போட்டுட்டேன். பட் இந்த என்எஃப்ஓவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். எப்படின்னா லாங் டேர்முக்கு. சப்போஸ் நீங்கள் 1 இயர் 2 இயர் வந்து வரீங்க, இந்த என்எஃப்ஓ அப்ளை பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்டும் பண்ணாதீங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை அட்லீஸ்ட் மினிமம் 3 இயர்ஸ், மேக்ஸிமம் 5-6க்கு வந்து வச்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் 10 இயர் 20 இயர்ஸ் போடலாம். என்னோடய சஜஷன் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் சொல்லவே மாட்டேன். மேபி 5 or 7 அதுக்கப்புறம் நீங்கள் ரீடைம் பண்ணிட்டு வேறு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இந்த நிஃப்டி 200 ஆல்ஃபா 30ங்கிறது ஒரு சூப்பரான இண்டெக்ஸ். இது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கு. உங்களுக்கு ஒரு பணம் தேவையில்லையோ இதில் போடலாம். பட் இது வந்து ஹை ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுக்காக பண்ண வேண்டாம். ஏன்னா என்னோடய ஒப்பீனியன் தான் நான் வந்து சொல்கிறேன், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஆனால் நான் கண்டிப்பாக வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் நல்ல பணம் வந்து சம்பாதிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.